கிரிக்கெட் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஐபிஎல் இன்னும் குறைஞ்ச நாள் தான் இருக்கு, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கம்மியான நாள் தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீமை பத்தி ப்ரிவியூ அண்ட் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி ஸ்ரீவர்சன் சரோ மற்ற டீம்ஸை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், இந்த டீம்ஸோடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நானும் எஸ்பிடி ப்ரோவும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமோடைய பிளேயிங் லெவன் காம்பினேஷன்ஸ் அண்ட் அந்த டீம்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஸ்குவாட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபுல்லா ரீவாம்ப் ஆகி வந்தாங்க இந்த வருஷம். போன வருஷம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான சீசனா இல்ல. சில பல மாற்றங்கள், ஒரு மெகா ஆக்ஷன் மாதிரி தான் அவங்க அணுகுனாங்க. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை பத்தியும். ஸோ இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்குவாட ரீவாம்ப் பண்ணி வந்திருக்காங்க. பட் அதுலயும் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இன்ஜுரி கன்சர்ன். நான் அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட், மதீஷா பத்திரனாக்கு இன்ஜூர்ட் ஆயிருந்துச்சு வேர்ல்ட் கப்ல. அவருக்கு என்ஓசி கிடைக்கிறத சிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த விஷயம் வந்து கிளியர் ஆயிருச்சு. ஸ்ரீலங்கா என்ஓசி தரேன் அப்படின்னு மதீஷா பத்திரனாக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஹில் பி ஜாயினிங் சூன் இன் கேகேஆர் கேம்ப். ஸோ அவருடைய பொசிஷனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இன்னொரு விஷயம், முஸ்தபிசர் ரஹ்மான் நம்பிக்கை எடுத்திருந்தாங்க முஸ்தபிசர் ரஹ்மான. பட் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கறதால அவரு வந்து ஐபிஎல் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிளஸிங் முசர்பானி அந்த ஒரு ஸ்பாட்ல உள்ள வந்திருக்காரு. அவர் நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ கரண்டா T20 வேர்ல்ட் கப்ல ஃபார்ம்ல இருந்த ஒரு பவுலரும் கூட போன வருஷம் ஆர்சிபிக்கும் இதே மாதிரி தான் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்தாரு. கேம் கிடைக்கல. பட் ஸ்டில் அவருமே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நல்ல அடிஷன் டு ஸ்குவாட். இன்னொரு விஷயம், வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணாவுடைய இன்ஜூர்ட், அதுவும் அந்த ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. ஹர்ஷித் ராணா வாஸ் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் செய்யப்படல. ஸ்குவாட்ல அவருக்கான பேக்கப்ஸ் இருக்கு. உம்ரான் மாலிக் இருக்காரு, ஆகாஷ் தீப் இருக்காரு, கார்த்திக் தியாகி இருக்காரு. ஆகாஷ் தீப்புக்கு ஒரு இன்ஜூர்டு, அவருமே ரூல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. வைபவ் வரவரோட சேர்ந்து போல் பண்ண போற இன்னொரு பேசர், இந்தியன் பேசர் யாரு அப்படிங்கிறது ஒரு தேடலாவே இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வைபவ் வரவராவே ஓரளவுக்கு ஸ்லைட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஹர்ஷித் ராணா வந்து அவர் இல்லாத ஒரு குறைய ஆகாஷ் தீப் தீர்ப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது, அவர் அந்த பேக்கப்புக்கு ஒரு இன்ஜூர்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் யார் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த ஸ்குவாட் எப்படி அமையும், கேகேஆருக்கு இந்த ஐபிஎல் சீசன் எப்படி அமையும் அப்படிங்கறதெல்லாம் முடிவாகும். ஸோ இந்த இன்ஜுரி கன்சர்ன் நான் வந்து எப்படி, அதாவது இந்த இன்ஜுரி கன்சர்ன் எப்படி பாக்குறீங்க? அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எந்தெந்த ஆப்ஷன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, யாரு உள்ள வந்தா கேகேஆருக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இந்த பிளேயிங் லெவனை ஒரு சைடு எடுத்து வச்சுப்போம், அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருக்கு, எந்தெந்த ஆப்ஷன்ஸ் கேகேஆர் எடுத்தா நல்லா இருக்கும்? கேகேஆரை பத்தி ஒரு ஃபுல் சம்மரியுமே கொடுத்துட்டீங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடந்து இருக்குதுன்னு, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு. அவங்க முதல்ல இப்ப கண்டிப்பா வந்து அவங்க ஹர்ஷித் ராணாக்கு இன்னொரு சைனிங் பண்ணுவாங்களான்னு கேட்டா என்னை பொறுத்தவரைக்கும் சைன் பண்ண போறதா இல்ல. ஹர்ஷித் ராணா அவங்க ஸ்குவாடுக்குள்ளே வச்சுன்னு இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஆகாஷ் தீப்புக்கு இப்ப உடனடியா அவங்க போய் ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங் பண்ணியே ஆகணும். என்னோட ஐடியல் சாய்ஸ் வந்து நான் ஆகாஷ் மத்வாலுக்கு நான் போவேன். அதே சமயம் ஆர்சிபி எஸ்டையால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் ரிலீஸ்னா அவர் வந்து சைட்லைன் பண்ணிட்டாங்க. அவரை வந்து நீங்க ரிலீஸ் பண்றாங்களா பண்ணலையான்றதும் பொறுத்து இருந்து பார்க்கணும். சப்போஸ் ஆர்சிபி அவரை ரிலீஸ் பண்ற பட்சத்துல எஸ்டையாலோட இடம் காலி ஆகும் போது அவங்களும் மத்வால ட்ரை பண்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால கேகேஆர் உடனடியா போய் ஆகாஷ் மத்வால சைன் பண்றது டீமுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்க டெத் பவுலிங் தான் ரொம்ப சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருக்குது. டெத் பவுலிங் அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகாஷ் மத்வால கொண்டு வந்தீங்கன்னா ஓரளவு ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. எனக்கு பத்திரானா வந்து ஃபுல் ஃபிட்டா வருவாரா? இனிஷியல் ஸ்டேஜஸ் கண்டிப்பா பத்திரானா தவற விடுற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். என்ஓசி வாங்கி இங்க அவர் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றதுன்ற ஒரு முதல் மேட்சே எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்டா முதல்ல கண்டிப்பா ஒரு 2-3 மேட்சுக்காவது பத்திரானா மிஸ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் தான் அதிகமா தெரியுது கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸ்குவாடுக்குள்ள இருக்கிற பிளேயர்ஸ்ல 2 பிளேயர்ஸ் வந்து முக்கியமான பிளேயர்ஸா நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து உம்ரான் மாலிக், இன்னொன்னு வந்து கார்த்திக் தியாகி. 2 பேருமே ஒரு மாதிரி 140 பேஸ்ல அப்படியே இறக்கிடுவாங்க 2 பேருமே. இதுல 2 பேருமே ஒரு ரிடெம்ஷன் சீசனும் கூட. 2 பேருமே அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க.
கார்த்திக் தியாகியும் சரி, உம்ரான் மாலிக்கும் சரி, கிடைச்ச சான்ஸ் எல்லாம் வந்து உம்ரான் மாலிக்கு சுத்தமா அவரு பாருங்க ஒரு சைட் லைனே பண்ணிட்டாரு. ஒரு காலத்துல இந்தியா டீம் இருந்த ஒரு ஆளு மொத்தமா சைட் லைன் ஆகி போயிட்டாரு. அப்படின்ற ஒரு பட்சத்துல 2 பேருக்குமே இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது அவங்கள ப்ரூவ் பண்ணிக்க. இன்ட்ரா ஸ்குவாட்ல கூட கார்த்திக் தியாகி 4 ஓவருக்கு பவுல் பண்ணி 30 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்திருந்தாருன்னு நான் பார்த்தேன். அந்த டேட்டா எனக்கு சரியா தெரியல. ஓரளவு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. வைபவரவரா பவர் பிளேல போடுவாரு. இவரு வந்து நல்லா ஒரு ஷியர் பேஸ்ல குத்துறாரு. இவங்க 2 பேரும் உம்ரான் மாலிக்கும் கார்த்திக் தியாகி. கேகேஆர் ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பிச்சை வந்து ஸ்பின்க்கு ஆல்டர் பண்ணி இவங்க கொடுக்கலாம் கேகேஆரோட வென்யூஸ். ஏன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, அனுகுல் ராய் டொமஸ்டிக் சீசன் ஒரு சூப்பரான சீசன் கலக்கி இருக்கிறார். அப்படின்னு இருக்கும்போது 3 ஸ்பின்னரோட போய் எந்த ஒரு டெம்ப்ளேட்டோடையும் போகலாம் கேகேஆர். இப்ப டாக்டிக்கலா வேற வழி இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. இந்த பேசஸ நம்பி நீங்க போறீங்கன்னு பட்சத்துல கொஞ்சம் கஷ்டம்தான் கேகேஆர். அப்படியே அங்கிருந்து பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஓப்பனர்ஸ் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபின் ஆலன் அண்ட் டீம் சைஃபர்ட் 2 பேருமே இந்த வேர்ல்ட் கப்ல சூப்பரா விளையாண்டாங்க. இப்ப இந்த 2 பேருமே இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. ஃபின் ஆலனும் இருக்காரு, டீம் சைஃபர்ட்டும் இருக்காரு. கொல்கத்தால ஒரு செமிஃபைனல் மேட்ச்ல கொல்கத்தால சூப்பராவே ஆடினாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா 2 பேருமே கேகேஆருக்கு ஓபன் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னா நீங்க 2 பேர்த்தையும் ஓபன் பண்ணவே முடியாது. த்ரூ அவுட் த சீசன் நீங்க 2 பேருமே ஓபன் பண்ணவே முடியாது. ஸ்குவாடோடைய பேலன்ஸ்ல அடி வாங்கும். நீங்க இந்த 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ல இப்ப இவங்களுக்கு 2 பொசிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுனில் நரேன் 3ஆவதா ஒரு ஆள் வந்துருவாரு. ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் அண்ட் சுனில் நரேன். இப்போ இந்த ஒரு பிளேஸுக்கு நீங்க இதர் கேமரூன் கிரீன், ரோமன் பவல், நீங்க வேற யார் இருக்கா, கிரீன், இவரு முசர்பானி ஆர் முசர்பானி ஆர் பத்திரனா, கிரீன், ரோமன் பவல், இவங்க 4 பேர்த்துல ஒரே ஒரு ஸ்லாட் தான் பேலன்ஸ் இருக்கும். நீங்க அந்த ஸ்லாட் எங்க தர போறீங்க? கிரீன் ஆர் பவல் நீங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு போக போறீங்களா, இல்ல கம்ப்ளீட்டா ஒரு பேசருக்கு போக போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஃபின் ஆலனையும் டிம் சைஃபர்ட்டையும் ஆடவே வைக்க முடியாது. எய்தர் ஃபின் ஆலன் இல்ல டிம் சைஃபர்ட், இப்படிதான் நீங்க ஸ்குவாட் எடுத்துட்டு போக முடியும். ஸோ இந்த வேர்ல்ட் கப் உடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்துட்டீங்கன்னா ஃபின் ஆலன் ஒரு எட்ஜ் முன்னாடி இருக்க மாதிரி நான் வந்து பாக்குறேன். ஃபின் ஆலன் அண்ட் சுனில் நரேன் ஓப்பனிங் காம்போ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு காலத்துல நீங்க கேகேஆர் உடைய பிளேயிங் 11 எடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா நரேன் அண்ட் கிறிஸ்லின் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் இந்த காம்போல அப்படியே உள்ள வந்தாரு. ஸோ அந்த ஒரு இடத்துல ஃபின் ஆலன் உள்ள நுழைக்க முயற்சி செய்யற மாதிரி நான் பாக்குறேன். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஓப்பனர் இந்த கொல்கத்தா ஈடன் கார்டன் பிச்சுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனரா நான் பாக்குறேன். ஸோ ஃபின் ஆலன் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓப்பனரா இருப்பாரு. அவர் சொதப்பும் பட்சத்தில் டிம் சைஃபர்ட் 2வது செகண்டரி ஓப்பனரா அவருக்கு அப்படியே அந்த பேக்கப் ஆப்ஷனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவர் கூட சுனில் நரேன் அந்த ஒரு காம்போ அப்படிதான் போவாங்க. கேப்டன் அஜின்கியா ரஹானே நம்பர் 3 அந்த போன சீசன் அந்த ஒரு பொசிஷன்ல ஆடிட்டு இருந்தாரு. 4ல அங்கிஷ் ரகுவன்ஷி, கேமரூன் கிரீன் நிறைய பேர் வந்து ஓப்பனிங்க்கு தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இங்க வந்து நம்பர் 5ல தான் அந்த மிடில் ஆர்டர்ல தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து அப்படியே ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு இம்பாக்ட் பிளேயர் பேட்டர் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா திரிபாதியோ இல்ல மணிஷ் பாண்டியோ, கேகேஆர் பொறுத்த வரைக்கும் உங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுல இருந்தே இம்பாக்ட் பிளேயரை வந்து சம்டைம்ஸ் இப்போ எங்களுக்கு இந்த 7 கிளிக் ஆகல அப்படின்னா உள்ள ஒரு பிளேயர் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல வேண்டி விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு மணிஷ் பாண்டியோ இல்ல ராகுல் திரிபாதியோ எடுத்துட்டு வந்து உள்ள கொஞ்ச நேரம் இந்த ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி ஆட வைப்பாங்க. ஒருவேளை இந்த பினிஷருக்கு ஆய்பத்துல அப்படின்னா அங்கிருந்து ஒரு பினிஷர் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துல அவங்க எப்படியோ அந்த ஃப்ளோட்டர் மாதிரி தான் யூஸ் பண்ண போறாங்க டாப் 7க்கு அப்புறம். டாப் 7லயா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமும் சரி. 8ல வைபவரவரா, 9ல வந்து நீங்க அந்த ஹர்ஷித் ராணா, ஆகாஷ் தீப்போடைய அந்த ஒரு மிக்ஸ்அப்ல வந்து ஒரு 2 பேருமே இன்ஜுரி அப்படிங்கறதால கார்த்திக் தியாகி அந்த ஒரு பொசிஷன்ல ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இல்லைன்னா உம்ரான் மாலிக் கூட அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து எடுத்து ஆடலாம். மேபி வேற யாராச்சும் ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ஆகாஷ் பத்வால் மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ஒரு பிரைமரி சாய்ஸ் அந்த இடத்துல வைப்பாங்க. அண்ட் மதிஷா பத்திரனா பிளஸிங் முசர்பானி இவங்களுக்கு நடுவில் ஒரு இந்த ஓவர்சீஸ் போலிங் ஸ்லாட் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபில் ஆகும்.
அண்ட் இன்னொரு ஸ்பின் ஆப்ஷனா வருண் சக்கரவர்த்தி இருப்பாரு. இது இப்படிதான் அந்த பிளேயிங் 11 அந்த இம்பாக்ட் இப்படிதான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க கேகேஆர்ட்ட வந்து வருஷம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த பிளேயிங் 11ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், அந்த 8 ஓவர்சீஸ் பிளேயரை வந்து ரொம்ப ட்ரிக்கியா எடுத்து வைப்பாங்க. இந்த 8 ஓவர்சீஸ் பிளேயர் எப்படி பிக் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் பிளேயரை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு செட் ஆஃப் பிளேயர் வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது வந்து ஒரு பிரைமரி பிளேயர்ஸ், பிங்கிறது வந்து அந்த பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயருடைய லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். இப்படி இது வந்து நீங்க 2024 சாம்பியன் ஸ்குவாட் எடுத்து பார்த்துட்டீங்கனாலும் இதே மாதிரிதான் இருக்கும். 25 சாம்பியன் ஸ்குவாட் 25 ஸ்குவாட் எடுத்து பார்த்துட்டீங்கனாலும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த வருஷமும் அப்படிதான் கட்டமைச்சிருக்காங்க. நீங்க இந்த மாதிரியான ஸ்குவாட் எடுக்கும் போது ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் சரியா விளையாடல அப்படின்னா அவங்களுக்கு இணையான ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு உள்ள வந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்தியன் பிளேயர்ஸை வந்து கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது. ஸோ நீங்க வந்து அந்த ஸ்குவாட் டிஸ்டர்ப் பண்ணாமே அந்த ஓவர்சீஸ் பிளேயரை மாத்தி ஆடிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஸ்குவாட் நீங்க எடுத்துக்கோங்களேன். பின்னாலனுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு டிம் சைஃபர்ட், ஒரு விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்டர், இங்க ஒரு விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்டர். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேமரன் கிரீனுக்கு வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த சைடு வந்து ரோமன் போவல், ஒரு ஆல்ரவுண்டர் நம்பர் 5 அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவர் ஹிட்டர், தேவைப்பட்ட பேஸ் போலிங்கும் போடுவாரு. இந்த இடத்துல பிளஸிங் முசர்பானி அண்ட் முஸ்தபிசர் ரஹ்மான் பிளஸிங் முசர்பானி அண்ட் மதிஷா பத்திரனா, இந்த முஸ்தபிசர் ரஹ்மான் இருந்தப்போ உங்களுக்கு அதே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். 2 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இன்னொரு இடத்துல சுனில் நாராயணுக்குமே உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. போன வருஷம் மோயின் அலி இருந்தார் அந்த ஒரு பொசிஷன்ல. இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு பேட்டிங் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் ரச்சின் ரவீந்திரா, இந்த சைடு ஒரு ஆப்ஷன். ஸோ கேகேஆருக்கு இந்த மாதிரி தான் கேகேஆர் வந்து ஸ்குவாடை பிக் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆப்ஷன். அந்த பிரில்லியண்டா அந்த ஆப்ஷன் வந்து அப்படி ஹேண்டில் பண்ணதான் நான் பாக்குறேன். சில இடத்துல ஸ்குவாடுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இந்த டைம் வந்து இந்த பிளேயிங் 11 வந்து பெர்ஃபெக்டா எனக்கு தெரிஞ்சு கட்டமைச்சிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இந்த பிரில்லியன்ஸோட சேர்ந்து. ஸோ உங்களுக்கு இந்த பிளேயிங் 11 உங்களுடைய மைண்ட்ல இந்த பிளேயிங் 11 தான் இருக்கா? ஸோ நீங்க எந்த மாதிரி இந்த பிளேயிங் 11 நீங்க எப்படி பாக்குறீங்க? கேகேஆரோட பிளேயிங் லெவல்ல எனக்கு பிரச்சனையே இல்லை. ஹவு தே டெலிவர் இந்த பிச், அதுதான் இங்க எனக்கு பிரச்சனை. பின்னால வந்து அடிச்சாரு அந்த சால்ட்டோட ரெப்ளிகாட்டை வந்து பின்னாலும் சரி சுனில் நாராயணும் சரி கொண்டு வந்துட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அழகா ஸ்மூத்தா போகும். சுனில் நாராயண் பேட்ல பட்டு ரொம்ப நாள் ஆகுது. அந்த ஒரு கன்சர்னு ரொம்ப தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த 2024 அப்புறம் சரியா அவருக்கு பேட்ல படல. பின்னாலன்னு அந்த ஒரு ரெப்ளிகண்ட்டை கொண்டு வந்துருவாரா ஐபிஎல்லையும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அஜிங்கியா ரகானே பேட்ல இருந்து 300 ரன் வரும், அது நான் சாலிடா இருந்துருவேன் நான். அஜிங்கியா ரகானே இங்க ஆங்கரிங் பண்ணுவாரு. அககிரிஷ் ரகுவன்ஷி ஹை பொட்டன்ஷியல் பிளேயர், அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு வந்து நல்ல நம்பிக்கை இருக்குது, ஹை ஹோப்ஸ் இருக்குது, நல்ல ரன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு. இப்ப ரசலுக்கு பதிலா பெரிய தொகைக்கு வந்த கேமரூன் கிரீன் ரசலோட ஷூஸை ஃபில் பண்ணுவாரா ஒரு கேள்வி. கேமரூன் கிரீன் நம்ம ஐபிஎல்ல டிபிக்கலா பார்த்த வரைக்குமே எடுத்த உடனே அடிச்சு ஆடுற ஆளுக்கு கிடையாது. கொஞ்சம் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோசிவா போவார். அதனாலதான் அவர் வந்து டாப்ல அனுப்பி அவங்க வந்து ஈல்ட் எடுத்தாங்க டீம்ஸ் எல்லாருமே. பினிஷர் ரோல்ல அவங்களுக்கு வந்து கேமரூன் கிரீன் வந்து அந்த ஒரு லோவர் ஆர்டருக்கு வரும்போது அப்ப வந்து உங்களுக்கு பால் கம்மியா இருக்கும். அப்ப நீங்க செட் பண்ணி கொண்டு போகவே முடியாது. ஒரு சில நேரம் நீங்க அடிச்சு ஆட வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க. அந்த ரோலை ஃபுல்ஃபில் பண்ணுவாரா கிரீன், அது ஒரு கேள்வி. பவுலிங் போட்டா கேமரூன் கிரீன் பவுலிங் ஃபிட்னஸ் ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. கேமரூன் கிரீன் போல ரோமன் பவல் இருக்கிற அது பிரச்சனை இல்லை. ஸ்டில் கிரீனுன்னு வந்துட்டா கிரீனுக்கு போவீங்களா பவலுக்கு போவீங்களா? முதல்ல எடுத்த உடனே கிரீனுக்கு தான் இவங்க போய் ஆகணும். அந்த ஒரு கேள்விக்குறி வருது. கிரீன் சொதப்பிட்டாதான் நீங்க அடுத்த ஆல்டர்னேட்டிவா நீங்க ரோமன் பவுலுக்கு போகணும். ரிங்கு சிங் அவர் வந்து அன்பார்ச்சுனேட்டா ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றதா அவர் பர்சனல் லாஸ்க்கு அப்புறம் வராரு ரிங்கு சிங். ஒரு பர்சனல் லாஸ் அவர் வந்து தொடர்ந்து அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஃபார்ம் வந்து டிப் ஆகி கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டார் ரிங்கு சிங்கும். அந்த ஒரு லாஸ அவர் வந்து ஓவர் கம் பண்ணி பிச்சில் வந்து திருப்பி டெலிவர் பண்ண 2023 ரிங்கு சிங்கா வரணும். அந்த மாதிரியான ஒரு சாலிட் சீசன் கொடுக்கணும். ஏன்னா பினிஷிங்க்கு ரிங்கு சிங்கை தான் இவங்க மலை போல நம்பி இருக்கிறாங்க. ரமன்தீப் சிங் 2024 இல்ல ஒரு நிமிஷம் இங்க ஸ்டாப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரமன்தீப் சிங் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு கன்சர்ன் சொல்லியிருந்தீங்க கேமரூன் கிரீனுக்கும் ஒரு ரிங்கு சிங்குக்கும். நான் இந்த இடத்துல ரமன்தீப் சிங்குக்கு நான் ஏன் இந்த நம்பர் 7 போன டைம்ல நம்பர் 8 நம்பர் 9 எல்லாம் வந்தாரு ரமன்தீப் சிங் போன சீசனும் அதுக்கு முன்னத்த சீசனும். ரமன்தீப் சிங்க்கு
போன வருஷம் தான். 24ல அவர் சாலிடா வந்துச்சு. 25ல என்ன பண்ணாங்க, 8வது விக்கெட் அந்த மாதிரி எல்லாம் அனுப்பி விட்டாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டேலண்ட், ஒரு ரா டேலண்ட். இந்தியாக்கே டெபியூ பண்ணி மொதல் பால் 6 அடிச்சாரு. அந்த மாதிரியான ஒரு டேலண்ட நீங்க நம்பர் 7ல நம்பர் 8ல அனுப்புறது எனக்கு வந்து அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. நீங்க வந்து ஒரு நம்பர் 5, நம்பர் 6, நான் வந்து கேமரூன் கிரீனா, கேமரூன் கிரீன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரசலுடைய ஷூ ஃபில் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்த உடனே அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரும் கிடையாது. நீங்க மும்பை இந்தியன்ஸுக்கே பாத்துட்டீங்கன்னா 4-5ல எல்லாம் வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்பர் 3க்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் நின்னுட்டு அதுக்கப்புறம் அடிக்க எக்ஸ்ப்ளோசிவ் ஆனாரு. அந்த மாதிரியான ஒரு கிரீன் நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த இடத்துல ரமன்தீப் சிங் ஆஃப்டர் கிரீன் வந்து ஒரு 6, நம்பர் 6லயாச்சும் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அந்த இடத்துல கிரீன் அண்ட் ரமன்தீப் சிங் ஓகே. ஒருவேளை கிரீன் வந்து கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டாலும் ரமன்தீப் சிங் வந்தோன்னு அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், அந்த இன்னிங்ஸை ஸ்டேபிள் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால கிரீன் அண்ட் ரமன்தீப் சிங் அவங்க 2 பேருமே வந்து அந்த ஒரு காம்பினேஷன், அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு வந்தா அப்படின்னா நல்லா இருக்குங்க மாதிரி நான் பாக்குறேன். ஸோ நீங்க நான் அதுதான் அதனால தான் சாரி நடுவில் குறுக்கிட்டதுக்கு. ரமன்தீப் சிங் வந்து எனக்கு வந்து சொல்லணும்னே தோணுச்சு. நீங்க அந்த கேமரன் கிரீனோடைய பாயிண்ட்டும் ரிங்கோடைய பாயிண்ட் எடுத்த உடனே ஒய் நாட் ரமன்தீப் அட் நம்பர் 5 ஆர் நம்பர் 6 அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்க கண்டினியூ பண்ணலாம். ரமன்தீப் சிங்கோட ஷியர் ஹிட்டிங் எனக்கு பார்க்கும்போது அவர் ஒரு பினிச்சரா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு 3 ஓவர் 45 அடிக்கணும்னு போது ரமன்தீப் சிங் வந்து சொல்லுவார். அது உங்களுக்கு வந்து ஈல்ட கொடுக்கும். இவங்க இப்ப கிரீன் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி பண்ணணும், ரிங்கு சிங்கால பினிஷ் பண்ண முடியுமான்ற கேள்வி எல்லாம் இருக்குது. சப்போஸ் ரிங்கு சிங்கும் ரமன்தீப் சிங்கும் இருந்து 3 ஓவர் 45 வரும்போது ரமன்தீப் சிங்குக்கு மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், பவுலருக்கு ஒரு பிரஷர் வரும். ரமன்தீப்புக்கு மாட்டுது, ரிங்குவை வச்சு நம்ம டேக்கிள் பண்ணா ரிங்குவும் அடிப்பார். இவங்க 2 பேரும் 6 and 7ல இருக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் கேகேஆருக்கு பெஸ்ட்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு கலைக்காம போன 7க்கு எனக்கு கேகேஆரோட பேட்டிங்ல வந்து பின்னாலன், சுனில் நரேன் இவங்க எல்லாரும் வந்து ஃபார்மை கொண்டு வர. பின்னாலன், சுனில் நரேன், கேமரூன் கிரீன் இவங்க 3 பேரோட ஃபார்ம், கேமரூன் கிரீன், ரிங்கு சிங் 4 பேர். இவங்க 4 பேர் மேலே எனக்கு கன்சர்ன் இருக்குது. இவங்கல இருந்து பேட்ல இருந்து ரன் வரலைன்னா கஷ்டப்படுவாங்க கேகேஆர். பவுலிங் வேற வழியே இல்ல, இருக்கிற பவுலிங் வச்சுதான் நீங்க ஓட்டி ஆகணும். வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டு கொடுத்துருவாரு. முசம்பானி நம்புவீங்களா? முசம்பானி வந்து நம்ம இந்த ஓரளவு நல்ல இந்த பவுலிங் நீங்க பவுலிங் லைன் அப் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பிரிச்சு, அதாவது எப்படின்னா பவர் பிளேல இந்த பவுலர் வச்சு போலாம், மிடில் ஓவர்ஸ்ல யாரு போடுவா, டெத் ஓவர்ஸுக்கு யாரு போடுவா இந்த பிளேயிங் லெவன்ல, அந்த மாதிரி நம்ம போயிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியா இருக்கும் ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கு. கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பவர் பிளே. நியூ பால்ல வைபவரா ஒரு 3 ஓவர் போட்டு ஆகணும். 3 ஓவர் வைபவரா போட்டுருணும். முசம்பானி இருந்தாருன்னா 2 ஓவர் முசம்பானி வச்சு இவங்க ஓட்டி ஆகணும். 1 ஓவர் அருண் சக்கரவர்த்தி ஆர் சுனில் நரேன் எதிர் ஆஃப் தான் போட்டுருணும். அப்படி இருக்கும்போது மிட் ஓவர்ஸுக்கு வந்துடும். அந்த 7 to 15 7 to 15ல நீங்க வந்து சுனில் நரேன் கோட்டாவை முடிச்சிருங்க. அவருக்கு என்ன கோட்டா இருக்குதோ சுனில் நரேனை நீங்க முடிச்சு வச்சிருங்க. அதுல வந்து அவரு 3 ஓவரோ 4 ஓவர்னு வச்சுப்போம். வருண் சக்கரவர்த்தி 1 ஓவர் பவர் பிளேல போடுறாரு அப்படின்னு 2 ஓவர் வருண் சக்கரவர்த்தி போடுறாரு. இங்க 6 ஓவர் ஆகிடுது. இடையில கார்த்திக் தியாகி பவுலிங் போடுறதுக்கு சான்ஸ் கொடுங்க. கார்த்திக் தியாகிக்கு தான் நீங்க போய் ஆகணும் மிட் ஓவர்ஸ்ல. சப்போஸ் ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குற பட்சத்துல கார்த்திக் தியாகி 2 ஓவர் போடுற மாதிரி இருக்கும். 2ஓ 1ஓ அவரு 2 போட்டாருன்னா நினைக்கிறேன் 2. நான் கார்த்திக் தியாகிக்கு 2 தரேன். கேமரூன் கிரீன் 1 ஓவர் போடுறாரு. ஓகே. இப்போ வந்து லாஸ்ட் இல்ல நான் கடைசி டெத் ஓவருக்கு வரேன். 5 ஓவர்ல இப்ப 2 ஓவர் முசர்பானிக்கு 1 வச்சிருக்கீங்க, வைபவுக்கு 2 வச்சிருக்கீங்க, அண்ட் கார்த்திக் 2 வச்சிருக்கீங்க. வைபவ் 1, முசர்பானி 2, கார்த்திக் தியாகி 2, சக்கரவர்த்திக்கு 1. 5 ஓவர் தான் இருக்கு. 5 ஓவர் இருக்கு. 6 ஓவருக்கான ஆப்ஷன் என் கையில இருக்குது. யாராவது ஒருத்தர் போய் கோட்டா முடிக்காம இருக்கலாம். மேபி ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி 1 ஓவர் நம்ம இன்சைட் 15 ஓவருக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு 1 ஓவர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குமே. வை டேக்கிங் ரிஸ்க் வருண் சக்கரவர்த்தியை வந்து பவர் பிளே தாண்டி டெத் ஓவருக்கு கொண்டு போறது. வருண் சக்கரவர்த்தி டெத் ஓவர்ல போட்டு இருக்கிறார். அதாவது அந்த 17th ஓவர் வருண் சக்கரவர்த்தி போட்டு இருக்கிறார். எனக்கு இஃப் ஐ எம் நாட் ராங்
மும்பைல ஒரு செமிஃபைனல் ஒன்று நடக்கும். அந்த ஒரு செமிஃபைனல்ல வருண் சக்கரவர்த்தி தான் வந்து 16th ஓவரோ என்னவோ போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது. வருண் சக்கரவர்த்தி கேன் டூ. அந்த இழுத்து பிடிக்க முடியும். சம்டைம்ஸ் இது வந்து கேம்பிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் நான் சுனில் நரேனை நான் முடிச்சிடுறேன். வருண் சக்கரவர்த்தி ஓவர் டெத்துல இருக்கிறது வந்து எந்த பக்கம் வேணாலும் போகும். அது கேகேஆருக்கு சாதகமா போச்சுன்னா நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்றேனே. லாஸ்ட் 5 ஓவர்ஸுக்கு 65 ரன் எடுக்கணும்னு வருது. எனிதிங் அபவ் 60 5 ஓவருக்கு. வருண் சக்கரவர்த்தியோட ஓவர்ல வந்து வெறும் 6 ரன் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிக்வயர் ரேட்டு ஸ்ட்ரைட்டா ஷூட் அப் ஆகிடும் 13 மினிமம் 14 ரிக்வயர் ரேட் வந்துடும். அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் வரும். எனக்கு மீதி இருக்கிற ஓவர்ஸ் வந்து முர்சம்பானி, கார்த்திக் தியாகி, வைபவ் வரவரா இவங்க 3 பேருக்குள்ள நான் கேம்பிள் பண்ணிப்பேன் நானு. த இஷ்யூ இஸ் முர்சம்பானி 2 ஓவர் கரெக்டா ஸ்டார்ட்ல பண்ணி முடிச்சிருவார். டெத் ஓவர்ல இந்த வேர்ல்டு கப்ல அடி வாங்கினார். கார்த்திக் தியாகி RRக்காக அந்த ஒரு மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் தியாகி பவுலிங்க நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு அன்பார்ச்சுனேட்டா. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸை திருப்பி அவரால் கொடுத்துக்கினே இருக்க முடியுமா? ஒரு கேள்வி. வைபவ் வரவரா நான் நியூ பாலுக்கு நான் வந்து கண்ணை மூடிக்கின்னு நான் வைபவ் வரவா நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். டெத்துல என்னால ட்ரஸ்ட் பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்டா. ஃபைனலி கடைசியா அந்த பிளேயிங் 11ஓட அப்படியே முடிச்சிருவோம். நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா நீங்க கரெக்டா சமரைஸ் பண்ணீங்க எந்தெந்த பவுலர் எங்கெங்க பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம சொன்ன பிளேயிங் 11 இந்த பிளேயிங் 11 நம்ம வந்து இம்பாக்ட் பிளேயரா ஒரு பேட்டரே உள்ள வராருன்னு வச்சுப்போ, ஒரு மனிஷ் பாண்டியோ இல்ல ராகுல் திரிபாதியோ உள்ள வராங்க அப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் 4 பியூர் பவுலர்ஸ், எக்ஸ்ட்ராவா 2 பேசர்ஸ் இருப்பா, சாரி 4 பியூர் பவுலர்ஸ். சுனில் நரேன் வந்து டாப் 7ல வர போறாரு. 5 ஷோர் ஷாட் பவுலர்ஸ் இருக்காங்க. அது போக கேமரூன் கிரீனையும் நீங்க ரமன்தீப் சிங்கையும் கூட ட்ரஸ்ட் பண்ணலாம். ரமன்தீப் சிங் நீங்க ஒரு ஆப்ஷன் விட்டுட்டீங்க. அவர் இந்த எமர்ஜிங் ஏஷியா கப்ல எல்லாம் வந்து ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு இருந்தாரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து சாலிடா கேகேஆருக்கு 7 ஆப்ஷன்ஸ் பிளேயிங் 11ல இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த இம்பாக்ட் பிளேயரே உள்ள எடுக்காம இந்த டாப் 7 பேட்டிங்கே சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு உம்ரான் மாலிக்கையோ இல்ல வேற ஏதாச்சும் நீங்க ஒரு ஸ்பின் தேவைப்பட்டுச்சா அனுகுல் ராயோ நீங்க உள்ள கொண்டு வந்து நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் 8th பவுலரா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது 7ல இருந்து 8 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து கேகேஆருக்கு அவைலபிளா இருக்கு இந்த சீசன். ஸோ அஜின்கியா ரஹானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் அப்படிங்கும் போது இந்த பவுலர்ஸை ஓரளவுக்கு தேர்த்திடுவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒன்லி கன்சர்ன் இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ஜுரி. இந்த ஹர்ஷித் ராணா இல்லாதது, ஆகாஷ் தீப் இல்லாதது, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போற பிளேயர் யாரு அப்படிங்கறத வச்சுதான் கேகேஆருடைய பவுலிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது முடிவாகும். பக்கிரனாவோ இல்ல பிளஸிங் முசர்பானியோ அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேக்கப் ஆப்ஷன் ஓவர்சீஸ் பவுலர் கிடையாது. உங்களுக்கு இந்தியன் பவுலிங்கை வச்சுதான் நீங்க போய் ஆகணும். அப்படிங்கும் போது பவுலிங் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் இன்எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கன்சர்ன்ஸும் இருக்கு. இதையெல்லாம் பெர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேகேஆருடைய பவுலிங் சூப்பராகவே இருக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்கு. பட் பவுலிங்ல சொன்ன அதே கன்சர்ன் தான் பேட்டிங்லயும் நான் சொல்லுவேன். ஓப்பனிங் பேர் ஃபின்னாலனும் சுனில் நரேனும் சுத்தி 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ப்ரெஷர் டைரக்டா அஜின்கியா ரஹானேக்கு விழுவும். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ண நீங்க எப்படி இம்பாக்ட் பிளேயரா ஒரு மனிஷ் பாண்டியோ ராகுல் திரிபாதியோ உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் இன்னிங்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கிஷ் ரகுவன்ஷியும் உங்களுக்கு இருக்காரு, கிளாஸியா ஆடுவாரு, பெரிய ஷாட்ஸுக்கு எல்லாம் போக மாட்டாரு. அப்படிங்கும் போது ஒரு 10-11 ஓவர் முடியும் தள்ளிட்டு வந்துதான் நீங்க கேமரூன் கிரீனுக்கே கொடுக்க முடியும். அந்த இடத்துல கேமரூன் கிரீன், ரின்கு அண்ட் ரமன்தீப் சிங் தான் அந்த இன்னிங்ஸ் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அந்த இடத்துலயுமே ஒரு லிட்டில் பிட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டா இருக்கு. எக்ஸப்ட் ரின்கு வந்து நீங்க பாத்துட்டீங்க, ரமன்தீப் சிங் இந்தியன் டீமுக்கு ஆடி இருந்தாலும் நீங்க போன சீசன்லாம் ஒரு 8 and 9ல நீங்க யூஸ் பண்ணி பெருசா யூஸே பண்ணல. ஸோ அவர் எப்படி ஆட போறாரு அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த டீம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அமையும். ஸோ பாப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. கேகேஆர் எப்பவுமே வந்து ஒரு யூனிட்டா வந்து நம்ம எப்படி சொல்றது, ஒரு டவுன்ஃபால் சந்திச்சதுக்கு அப்புறம் மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு கேகேஆர் நம்ம பார்த்திருக்கோம். த்ரூ அவுட் நீ ஐபிஎல் பாத்துட்டீங்க அப்படின்னா கேகேஆர் இப்படிதான் ஒரு சீசன் சறுக்குச்சு அப்படின்னா அடுத்த சீசன் எந்திரிச்சு வருவாங்க, எக்ஸ்பெக்டே பண்ணாத வகையில.
ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கறது எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இந்த சீசன் எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்ப்போம், என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. இதே மாதிரி அடுத்தடுத்த டீமுக்கான ப்ரிவியூ அண்ட் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சைனிங் ஆஃப் செய்து கொள்வது SPD and கீகா.